இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை ஒரு தாயானவள் பங்கு தந்தையை சந்திக்க சென்றார்கள். அப்பொழுது பங்கு தந்தையை சந்திக்க சென்ற பொழுது பங்கு தந்தை அவருடைய தோற்றத்தை பார்த்தவுடனே அவருக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவருடைய தோற்றம் பார்ப்பதற்கே கொஞ்சம் மகோரமாக இருந்தது. எனவே அப்பொழுது பங்கு தந்தை அந்த தாயை பார்த்து, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன உங்களுடைய உடம்புக்கு என்ன உடம்பு சரியில்லையா என்று அவரிடத்தில் கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த தாயானவள் பங்கு தந்தையினிடத்தில் அழுது புலம்பிக் கொண்டு, நான் இன்று வாழ்கிறேன் என்று சொன்னால் அது இயேசுவால் தான். நான் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டு, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு, இந்த அறுவை சிகிச்சை எனக்கு கொடுத்ததால் நான் இத்தகைய அகோரமான நிலையை அடைந்திருக்கின்றேன். எனவே நான் இன்று வாழ்கிறேன், உயிரோடு வாழ்கிறேன் என்று சொன்னால் இயேசு என் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். நான் அந்த சாவினுடைய நுழைவுக்கு சென்று வந்திருக்கின்றேன். சாவினுடைய பிடியிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கின்றேன். எனவே சாவு என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, அதை நான் சுவைத்து வந்திருக்கின்றேன். இன்று நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் எனக்காக நிறைய பேர் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தினால் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து நான் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த தாயானவள் தன்னுடைய தோற்றத்தை தான் எடுத்துக்கொண்ட அந்த சிகிச்சையை மருந்து இவற்றினால் ஏற்பட்ட பாதிப்புகளால் இத்தகைய அகோர தோற்றத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இன்று நான் நடமாடுகிறேன், வாழ்கிறேன் என்று சொன்னால் அது இயேசு என் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ததால் தான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரியே, கிமு 3வது நூற்றாண்டில் எபிகோரஸ் என்ற கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி, அவர் இந்த சமுதாயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், சாபங்கள், இன்னும் சாத்தான், இன்னும் பல பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கேள்வியை எழுப்பினர். ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் என்று ஒரு கோட்பாட்டை அவர்கள் உருவாக்கி, இந்த உலகத்தில் இது போன்ற அநியாயங்கள், இன்னும் இந்த சமுதாயத்தில் தீமைகள் இருக்கின்றது. எனவே கடவுள் வாழ்கிறார் என்று சொன்னால் ஏன் இந்த உலகத்தில் இத்தகைய தீமைகள் இருக்கின்றது, ஏன் சாவு இருக்கின்றது, ஏன் நோய்கள் இருக்கின்றது என்ற அந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் என்ற அந்த கோட்பாட்டை உருவாக்கி அவர்கள் கடவுளுக்கு எதிராக, கடவுளுடைய நம்பிக்கைக்கு எதிராக அந்த நாத்திக கொள்கைகளை எல்லாம் பரப்பியவர்கள் இந்த எபிகோரஸ். அதனை தொடர்ந்து வந்த ரசல் என்ற கிரேக்க நாட்டு தத்துவ ஞானிகள், இந்த கிரீக் பிலாசபர் என்று நாம் சொல்கின்றோம். எனவே அவர்கள் எல்லாம் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறோம். அப்போ நாத்திக கொள்கையை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். கடவுள் வாழ்கிறார் என்று சொன்னால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை நான் அனுபவிக்கின்றேன், கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வேதனையை, நோயை, நெருக்கடிகளை, பிரச்சனைகளை நான் சந்திக்கின்றேன், ஏன் சமுதாயத்தில் உலகத்தில் இவ்வளவு தீமைகள் இருக்கிறது என்று அந்த கேள்வியை எழுப்பினார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரி, எனவே அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இன்றைய முதல் வாசகம் மிக அற்புதமாக சாலமோனின் ஞான நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். சாவை கடவுள் ஒருபோதும் உருவாக்கவில்லை, அழகையின் பொறாமையால் தான் சாவு இந்த உலகில் நுழைந்தான். அப்புறம் எப்படி வந்தது? கடவுள் நம்மை படைத்த போதே நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டான், ஃப்ரீடம் இருக்கு. அப்போ நல்லது எது, கெட்டது எது, நாம தான் சூஸ் பண்ணுறோம். அப்போ தீமையே இந்த உலகத்தில் யாரை சூஸ் பண்ணுறாங்க? நாம தான் சூஸ் பண்ணுறோம். கடவுள் படைத்தது எல்லாம் நல்லது தான். கடவுளுடைய படைப்பு ஒவ்வொன்றும் அழகானது, நன்மையானது, நல்லது. ஆனால் கடவுள் மனிதனுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்ததால் இந்த உலகத்தில் சாத்தானுக்கு அடிமையாகி மனிதன் தீமையை அங்கு தேர்ந்தெடுக்கின்றான். தீமையை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் சாவையும் சாத்தானையும் நோய்களையும் வருவித்துக் கொள்கின்றான். எனவே இந்த உலகத்தில் தீமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கடவுள் காரணம் அல்ல, நாம் தான் காரணம். நாம் தான் அதை
தேர்ந்தெடுக்கின்றோம். எனவே கடவுள் இரண்டையும் வைத்திருக்கின்றார். எனவே வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கின்றார். ஆனால் அதை தேர்ந்தெடுத்து எது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும், எது நமது வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் நாம் தீமையை, சாபத்தை, சாத்தானை, அநீதியை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். எனவே அதனால் தான் இந்த உலகத்தில் தீமையை, அநியாயம், அக்கிரமங்கள் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் ஒருபோதும் உருவாக்கவில்லை என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அற்புதமாக எடுத்துரைக்கின்றது. எனவே கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். நாம் வாழ்வதற்கென்றே கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். கடவுள் நமக்கு வாழ்வை மட்டுமே கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நலத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். சுகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவராக கடவுள் இருக்கின்றார். ஆனால் தன் சொந்த இயல்பின் சாயலால் அவர்கள் அனைத்தையும் அழகையின் அந்த சாத்தானின் செயல்களுக்கு அடிமையாகி இந்த உலகத்தில் நாம் அந்த தீமையை, சாபத்தை கட்டிக்கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த புதுமையை நாம் மிக அற்புதமாக வாசிக்கிறோம். பெரும்பாலும் ஒரு புதுமை தான் நாம் வாசிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பல புதுமைகள், ஆனால் வாசிக்கின்ற பொழுது நாம் ஒரு புதுமையை தான் வாசிப்போம், ஒரு மிராக்கிள் தான் வாசிப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய மார்க் எழுதிய நற்செய்தியில் 2 புதுமைகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த இந்த 2 புதுமைகள் ஒரே நேரத்தில் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண். ஒருவர் 12 வயது. இந்த 12 என்ற எண் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய அந்த பெண் 12 வயது உடைய அந்த யாயிர் என்ற தொழுகை கூட தலைவர். பிரியமான சகோதர சகோதரி, முதல் அந்த அற்புதம் யாயிர் என்ற தொழுகை கூட தலைவர். அவர் சமுதாயத்தில் மதிப்பையும் மாண்பையும் எல்லா மக்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் இயேசுவின் இடத்தில் செல்கின்றார். அவரிடத்தில் பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, படைபலம் இருந்தது, எல்லாம் இருந்தது, எல்லாம் அவரிடத்தில் இருந்தது. ஆனால் தன்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றார். அப்பொழுது இயேசுவின் இடத்தில் அவர் சரணாகதி அடைகின்றார். எல்லாம் இருந்தும் தன் மகளை காப்பாற்ற முடியாது என்பதை மிக தெளிவாக அவர் உணர்ந்தவராக இறுதியாக அவர் இயேசுவின் இடத்தில் சரணாகதி, உம்மால் மட்டுமே முடியும், இயேசுவே நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய பிள்ளையனுடைய அந்த உடலை தொட்டால் கண்டிப்பாக சாகும் தருவாயில் அந்த நுழைவு வாயில் இருக்கக்கூடிய என் மகளுக்கு, சாவின் நுழைவாயில் இருக்கக்கூடிய எனது பிள்ளைக்கு கண்டிப்பாக உம்மால் மட்டுமே வாழ்வு கொடுக்க முடியும் என்று அந்த யாயிர் என்ற தொழுகை கூட தலைவர் தன்னுடைய விசுவாசத்தை, ஆழமான நம்பிக்கையை இயேசுவின் மீது அறிக்கையிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரியை, நாம் நினைச்சுக்கிறோம் நம்ம இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வம், நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருள், செல்வாக்கு, பணம், ஆடை ஆபரணங்கள், சொத்து, மாடிவிலை, இவைதான் நமக்கு மகிழ்ச்சி என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் மருத்துவத்துறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒருவர் தன் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? உடல்நலம்தான். நீ சேர்த்து வைத்திருக்கிற பொருளோ, செல்வமோ, செல்வாக்கோ, மாடி வீடோ, அல்லது பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்க ஆபரணமோ, அல்லது நகை ஆபரணங்களோ அல்ல. ஒருவர் தன் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ன தெரியுங்களா? உடல்நலம்தான். அதுதான் மருத்துவத்துறை சொல்கின்றது. இப்போ வீட்டில் ஒருத்தவங்க ஒரு காய்ச்சல் அல்லது உடம்பு சரியில்லை அல்லது தீர்க்க முடியாத ஒரு வியாதியினால் அவர் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த குடும்பத்துடைய சந்தோஷமும் போயிடுது. நமக்கு நல்லா தெரியும், ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, என் கணவருக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பத்தில் இவர் இப்படி கஷ்டப்படுறார். அப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் போயிடுச்சு. அப்போ பிரியமான சகோதர சகோதரி, எனவே மருத்துவத்துறை என்ன சொல்கின்றது? ஒருவர் தன் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய உண்மையான சந்தோஷ மகிழ்ச்சி எதுவென்று சொன்னால் உடல்நலம்தான். அதனால் தான் உடலை பேணி காக்க வேண்டும் என்று
மருத்துவத்துறை தொழில். இன்றைக்கி ஏன் வாக்கிங் போகிறோம்? காலையில் எல்லாரும் வாக்கிங் போகிறோம். கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதில் வாக்கிங் போகிறோம். பார்த்து பார்த்து சாப்பிட்றோம். ரொம்ப ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துக்கிறோம். அப்போ உடல் நலத்தை நாம் அதிக அக்கறையோடு பார்க்கின்றோம். அதே சமயத்தில் இன்னொரு புறம் தங்கள் உடலை கெடுக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த உலக காரியங்கள், உலக மாயைகளில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய உடலை கெடுத்து நோய்களை வருவித்து ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நாம் பார்க்கின்றோம். எனவே உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது ஒருவர் தன் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றால் பணத்தால் கொடுக்க முடியாது, பொருளால் கொடுக்க முடியாது, சேர்த்து வைத்த சொத்துக்களால் கொடுக்க முடியாது. மாறாக உடல் நலத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்று அந்த யாயிர் அவருடைய மகள் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றார். எனவே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர் இயேசுவிடத்தில் வருகின்றார். எனவே இயேசு அவருடைய வீட்டிற்கு சற்று தாமதமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரிடுகிற கூட்டம். அந்த கூட்டத்திற்கு மத்தியில் 12 ஆண்டுகளால் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், அந்த பெண் அந்த இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே போதும், எனக்கு அந்த இயேசுனுடைய ஆடையை விளிம்பை தொட்டாலே போதும், கண்டிப்பாக நான் நலமடைவேன், சுகமடைவேன் என்று தமக்குள் எண்ணிக்கொண்டு அந்த கூட்டத்திற்கு மத்தியில் இயேசுவை தொடுகின்றார். எவ்வளவு செலவினங்கள், மருத்துவம் ஒன்றுமே உதவி செய்ய முடியாத அந்த தீராத வியாதிக்கு இயேசுவினுடைய ஆடையை தொட்டதால் அங்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழ்ந்தது. அங்கு அவர் உடல் நலம் பெறுகின்றார். பிரியமான சகோதர சகோதரி, எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் ஆடையை தொட்டவர் யார்? அப்போ சீடர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, மக்கள்லாம் உங்களை நெருக்கிட்டு வராங்க, நீங்கள் இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்தை கேட்கின்ற பொழுது அவர் சுற்றிலும் பார்க்கின்றார். ஏனென்று சொன்னால், என்னிடத்திலிருந்து ஆற்றல் வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன், என்னிடத்திலிருந்து சக்தி வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன். என்னுடைய ஆடையை தொட்டு ஒருவர் சுகம் பெற்றிருக்கின்றார், எனவே அவரை நான் காண வேண்டும் என்று சுற்றிலும் பார்க்கின்றார். அப்பொழுது அந்த இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகளாய் வருந்திய பெண் இயேசுவிடத்தில் வருகின்றார். நடுங்கிக் கொண்டு அழுது கொண்டு அந்த கூட்டத்திற்கு மத்தியில் வருகின்றார். ஏன் இயேசு எதிர்பார்க்க வேண்டும்? ஏனென்று சொன்னால், யூத சமுதாயம் ஒரு ஆணாதிக்க மிக்க சமுதாயம். ஆண்கள் தான் எப்பொழுதுமே முதலிடத்தில் இருப்பார்கள். பெண்கள், குழந்தைகள் எப்பொழுதும் கடைநிலை. அவர்களுக்கு மாண்பு கிடையாது, மதிப்பு கிடையாது, சமுதாயத்தில் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. எனவே இப்படி ஆணாதிக்கமிக்க அந்த யூத சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு மாண்பையும் மதிப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு உருவாக்குகின்றார். அதற்காக தான் கண்டிப்பாக இயேசுவுக்கு தெரியும், 12 ஆண்டுகளால் இரத்தப்போக்கினால் வாடிய அந்த பெண் பல மருத்துவர்களை சந்தித்து சுகம் பெற முடியவில்லை, குணமடையவில்லை, நலமடையவில்லை. எனவே தன்னுடைய ஆடையை தொட்டு, விசுவாசத்தோடு தொட்டு அவர் சுகம் பெற்றிருக்கின்றார், நலம் பெற்றிருக்கின்றார். எனவே அவரை எல்லா கூட்டத்திற்கும் மத்தியிலும், ஆணாதிக்கமிக்க அந்த யூத சமுதாயத்திற்கு மத்தியில் அந்த பெண்ணை கொண்டு வர வேண்டும், அந்த பெண்ணுக்கு மதிப்பையும் மாண்பையும் மரியாதையையும் கொடுக்க வேண்டும், அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுற்றிலும் பார்த்து அந்த பெண்ணை பார்த்து, மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று நீ மகிழ்ச்சியுடன் திரும்பி போ, நலமாயிரு, உனது நம்பிக்கை, விசுவாசம் உன்னை சுகம் கொடுத்தது, உனக்கு சுகம் கொடுத்தது என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பிவிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரி, இதற்கிடையில் அந்த யாயிர் மகள் இறந்து விடுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பொழுதும் அந்த யாயிர் தொழுகைக்கூட தலைவரை பார்த்து, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வந்தேன்னா, இந்த இயேசு என்ன செஞ்சார், இந்த கடவுளை வீட்டை போய் நான் என்னத்தை கட்டிக்கிட்டேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் என்ன போகணும், என் வாழ்க்கையில் எல்லாமே வெறும் கஷ்டமாக இருக்கும், என் வாழ்க்கையில் எல்லாமே தடைகளாக இருக்குது, துன்பமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, இயேசு கடவுள் எங்கே இருக்கிறாரு நாம் கேட்போம். அப்பொழுது இயேசு அந்த யாயிரை பார்த்து, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாது, எனக்கு உடனே நடக்கணும். நம்மளுடைய எண்ணம் எல்லாம் என்ன? நான் எதிர்பார்ப்பது, என்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் உடனே மாற வேண்டும், என் வாழ்க்கையில் உடனே எல்லாம் நடக்கணும், நான் நினைச்சது உடனே கிடைக்க வேண்டும், இயேசு கொடுக்க. பிரியமான சகோதர சகோதரி, காலம் தாழ்த்தி சென்றாலும் இயேசு அந்த வீட்டிற்கு சென்று அந்த இறந்த யாயிர் மகளை தொட்டு உயிரை கொடுத்தார். நமக்கு தேவையானதை கடவுள் சரியான நேரத்தில் நமக்கு கொடுப்பார்.
காலம் தாழ்த்துவதை போன்று நமக்கு தோன்றினாலும் நமது வேண்டுதலுக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. அதற்கு நாம் பொறுமையாக இருக்கும். கண்டிப்பாக இயேசு பொறுமையாக செய்தாலும் தாமதமாக செய்தாலும் தரமானதை செய்வார். நமக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியானதை நமக்கு இயேசு கொடுப்பார் என்பதை நாம் இங்கு உணர அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரி, 12 ஆண்டுகள் 12 வயது என்பது முழுமை என்படி விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே இவர்கள் இருவரும் முழுமையாக வாழ்வை இழந்து விட்டார்கள். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணும் 12 வயதான அந்த சிறுமியும் வாழ்வை இழந்து விட்டார்கள், நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றார்கள். எனவே அவர்கள் சாவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, துன்பத்தின் வேதனையில் முழுமையாக அவர்களை பீடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த 12 வயதும் 12 ஆண்டு முழுமையாக வாழ்வை இழந்த அவர்களுக்கு கடவுள் முழுமையான வாழ்க்கையை கொடுக்கின்றார். மீண்டும் வாழ்வதற்கான அந்த வழியையும் புது வாழ்வையும் இயேசு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதைத்தான் அந்த 12 வயது 12 ஆண்டு என்பது நமக்கு சுட்டிக்காடும். நம்முடைய வாழ்க்கை நம்மை விட்டு சென்றாலும் மீண்டுமாக கடவுள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்னும் பிரியமான சகோதரி, எனவே இந்த புதுமையில் 2 விஷயங்களை நாம் பார்க்கணும். ஒன்று, இயேசு ஒருவரை தொடுகின்றார். யாயினுடைய மகளை இயேசு தொட்டார். இன்னொன்று, 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் இயேசுவை தொடுகின்றார். இயேசுவால் தொடப்பட்டவரும் அங்கு அற்புதத்தை அதிசயத்தை பார்க்கின்றார். இயேசுவை தொட்டவரும் அங்கு அற்புதத்தை அதிசயத்தை பார்க்கணும். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு நம்மை தொட வேண்டும், இல்லை என்றால் நாம் இயேசுவை தொட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். இந்த உலகத்தினுடைய பார்வையில் சில வழிகள் சில துன்பங்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய வழிகள் சில வழிகள் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய துன்பம் அனைத்தும் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் சொல்ல முடியாத சில வழிகள் இயேசுவால் மட்டும்தான் நீக்க முடியும். எனவே நாம் இயேசுவை தொடுவோம் அல்லது இயேசு நம்மை தொட வேண்டும். இறை வார்த்தையிலும் நற்கருணை வழியாக இயேசு நம் வாழ்வை தொடுகின்றார். எனவே வெளியில் சொல்ல முடியாத சில வழிகளுக்கு மருந்து உண்டு, அது இயேசு ஒருவர் மட்டும்தான். எனவே அந்த வழிகளை இயேசு நம்மிடமிருந்து அகற்றுவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஆம்.